ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்று ஒரு இளந்தளிர்ல பார்த்தீங்கன்னாக்க, இன்னைக்கு பாராட்டுங்கள், சீராட்டுங்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்று திருமண நாள் பிறந்த நாள் காணும் அனைத்து அன்பு அன்பு உள்ளங்களுக்கும் எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அன்பு வாழ்த்துக்கள். இப்போ பாராட்டுங்கள், சீராட்டுங்கள். நமக்கு ஒருத்தங்க மேல நிறைய அபிப்பிராயம் இருக்கும். அன்பு இருக்கும், மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும், நல்ல எண்ணங்கள் இருக்கும். அது மாதிரி நிறைய இப்பலாம் க்ரஷ்ன்னு சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா, உரிய நேரத்துல அவங்ககிட்ட நீங்க சொல்லிடணும். சொல்லல அப்படின்னாக்க, அது அவங்களுக்கு லைஃப்ல தெரியாமயே போயிடுங்க. இதுக்கு ஒரு சின்ன ஒரு உண்மையில நடந்த கதை தான். பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பள்ளியில நடந்த கதை. இத வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஒரு பள்ளியில ஒரு ஆசிரியர் என்ன பண்றாங்க, மாணவர்கள்ட்டையும் எல்லா மாணவர்களும் சும்மா சலசலன்னு சும்மா சின்ன சின்ன சண்டைகள் போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் ஒரு வகுப்பு இருக்குது. அப்போ இந்த ஆசிரியர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, எல்லாரும் ஒரு பேப்பர் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் பேப்பர் எடுக்கிறாங்க. பென்சில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. பென்சில் அது ஒரு 3வது வகுப்பு தாங்க. பென்சில் எடுக்கிறாங்க அந்த குழந்தைகள். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க எல்லாரும் அவங்கள பத்தி அடுத்தவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது நல்ல எண்ணங்கள், அவங்கள பத்தின ஒரு உயர்ந்த எண்ணங்கள், இல்ல ஒரு நல்ல எண்ணங்கள் வச்சிருப்பீங்க இல்லையா? அதை பத்தி எழுது. இப்போ உதாரணத்துக்கு மகேஷ் அப்படின்னு இருக்கானா, தினேஷ் அப்படிங்கிறவன் அந்த பையன் மகேஷ்ங்கிற பையனை பத்தி அவனுடைய நற்பண்புகளை பத்தி எழுதணும் இல்லையா? நல்ல எண்ணங்கள், அவனுக்கு இருக்கிற நல்ல எண்ணங்கள், நற்பண்புகளை பற்றி எழுதணும் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாங்க. எல்லாரும் எழுதி கொடுத்துட்றாங்க. எழுதி கொடுத்தோன்னா ஆசிரியர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு மறுநாள் என்ன பண்ணுறாங்க, வகுப்பறையில் அந்தந்த மாணவர்கள்ட்ட இப்போ மகேஷ் எழுதின தினேஷை பற்றி எழுதுனதை தினேஷ் கிட்ட கொடுக்குறாங்க. தினேஷ் மகேஷ் பற்றி எழுதினது மகேஷ்ங்கிற பையன்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வகுப்பறையில் அவங்கவுங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த குழந்தைகள் படித்து பார்க்கும்போது, ஆகா, எனக்குள்ள இவ்வளோ நல்ல தன்மைகள்லாம் இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, என்னை பற்றி என் நண்பன் இவ்வளோ நல்லா எழுதியிருக்கானே, என்னை பற்றி என்னோட தோழி நல்லா அழகாக எழுதியிருக்கிறாளே, இவ்வளோ நல்ல நற்பண்புகள் இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்காளே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அதோட அவங்களாம் வீட்டுக்கு போயிருக்காங்க, பெரியவங்களாம் ஆகுறாங்க. அவங்களும் ஒவ்வொருத்தங்களும் அந்த வகுப்பில் படித்த அந்த 3ஆம் வகுப்பு மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைக்கு வேறு வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. திருமணமாகி போயிடுறாங்க. வேறு வேறு பணி நிமித்தமாக வேறு வேறு ஊர்களுக்கு எல்லாம் போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாள் அந்த ஊரில் அந்த ஆசிரியருக்கு வயதாகிடுது. அந்த ஊரில் ஒரு ஒரு இராணுவ வீரன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி செய்தி வருது. செய்தி வந்தோன்னா எல்லாரும் போகிறாங்க. இராணுவ வீரர்கள், அந்த இராணுவ வீரன் சில நண்பர்கள், தன் கூட படித்த நண்பர்களை, அதாவது தன்னுடைய தொடர்பை வச்சுருந்துருக்கான். அந்த மாணவர்கள் எல்லாரும் உள்ளூரில் இருக்கிற மாணவர்கள், அவங்க அந்த பையன் கூட படித்த மாணவர்கள் எல்லாரும் அங்கே நிற்கிறாங்க. நிற்கினோடனே எல்லாருக்கும் ஆச்சரியமாயிடுது, ஆசிரியருக்கும் ஆச்சரியமாயிடுது. நான் தான் தினேஷ் தான், நான் தான் மகேஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆச்சரியக்கும் ஆச்சரியமாக இருக்குது. சரி, எல்லாரும் அந்த மாணவனுக்கு நம்ம இறுதி அஞ்சலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. நிற்கும் போது ஒரு மாணவன் ஒரு பையன் என்ன சொல்கிறாரு, இவன் ஏதோ நிறைய அந்த ஒரு நிறைய 3ஆம் வகுப்பில் ஏதோ ஒரு ஆசிரியர் இவனை பற்றி நல்லதெல்லாம் எழுத சொன்னாங்களாம். ஒரு மாணவர்கள் எழுதியிருக்காங்க. அதை வச்சிருக்கான், நிறைய என்கிட்ட சொல்லுவான், இன்னமும் அதை பாதுகாத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இவங்க அந்த ஆசிரியர் கேட்குறாங்க, எங்கப்பா அதை கொண்டு வாங்க அப்படின்னு. அதை கொண்டு அந்த பையன் கொடுக்குறாரு. கொடுத்தோன்னா அதை பார்த்தீங்கன்னா நசிஞ்சு போயிருக்கான். ஆனாலும் இவர் பத்திரப்படுத்தி அப்படியே வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி சக மாணவர்கள் எல்லாருமே அதை பத்திரப்படுத்தி அந்த வயசு வரைக்கும் அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது ஆசிரியர் அவங்களுக்கு. இவ்வளோ தூரம் இந்த அன்னைக்கு கொடுத்த அந்த நல்ல பண்புகளை எழுதுங்கிற அந்த இதை வார்த்தைகளை இந்த குழந்தைகள் இவ்வளவு தனக்கு ஏற்பட்ட அந்த பாராட்டு சீராட்டை இவ்வளோ பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்னைக்கு சொல்லிட்டு அந்த இராணுவ வீரனுக்காக அழுகுறாங்க, அஞ்சலி பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நண்பர்களே அப்படின்னாக்கா, நம்ம இப்போ ஒருத்தங்க ஒரு நல்ல செயல் செய்கிறாங்க, அவங்க பாராட்டணும், அவங்க சீராட்டணும். இல்லை நம்ம அந்த பாராட்டின நேரத்தை அவங்களை பாராட்டிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு நல்ல வெகுமதி கிடைக்கும் இல்லையா? பத்தியா, அவங்ககிட்ட எங்கிட்ட அவங்களுக்கு பொறாமை கிடையாது, என்னை உள்ளன்பட அவங்க பாராட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்மளை பற்றின ஒரு நல்ல எண்ணம் மற்றவங்க மனசுல அந்த ஒரு அபிப்பிராயமா மாறும். அது நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போயிடும் இல்லைங்களா? அதனால தான் பாராட்டுங்கள், சீராட்டுங்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் உங்கள் கலைச்செல்வி. நன்றி, வணக்கம்.